ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவை பொரியல் செஞ்ச பிறகும் சம்டைம்ஸ் இருக்கும். சாப்பிடும்பொழுது திகட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பேலன்சிங்காக சூப்பர் டேஸ்ட்டில் சூப்பராக பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேனில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட்டான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்த பிறகு நறுக்கின பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை இலைகள், நறுக்கின இஞ்சி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஈவனாக ஃப்ரை ஆகணும். பச்சை மிளகாயும் இஞ்சியும் தான் பீட்ரூட்டில் இருக்க இனிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. அதனால் எந்தளவுக்கு நீங்கள் பீட்ரூட் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு பேலன்ஸிங்காக பச்சை மிளகாயும் இஞ்சியும் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் சேர்க்கும்பொழுது இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுறதுனால சின்ன பசங்க கூட பொரியலோட இஞ்சியையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/4 கிலோ பீட்ரூட்டுக்கு 4 ஸ்பூன் வரைக்கும் ஊற வச்ச பருப்பு சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரை ஆன பிறகு துருவின பீட்ரூட், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். தண்ணி சேர்க்க தேவையில்லை. பீட்ரூட் துருவல் சேர்க்கும் பொழுதே உப்பு சேர்த்துடணும். வெந்த பிறகு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அதோட இனிப்பு சுவை லைட்டாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போவே சேர்த்துருங்க. உப்பு, நம்ம தாளித்து விட்ட கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே பீட்ரூட் கூட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். 2 நிமிஷத்தில் வெந்துடும். ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி உதிரி உதிரியாக ஆகும்பொழுது தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். 2 கை தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிலர் தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால இனிப்பாக இருக்கும் பொரியல் அப்படின்னு சேர்க்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால அந்த இனிப்பாக வராது. ஸோ தாராளமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கமகமன்னு இஞ்சி மணக்க மணக்க டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி. ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்தி, பூரி இது கூடலாம் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனடியாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்படியே வச்சிடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ரெசிபீஸ் இருக்குது. டைம் கிடைக்கும்பொழுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பீட்ரூட் பொரியலை இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம்.